வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுல ஒன்றும் பெரிய அர்த்தம் கிடையாது. நம்ம எதிர்பார்த்தது 273 பாயிண்ட்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 205 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸ் பெரிய ஸ்விங் இருந்துச்சு. இதை பற்றி எல்லாமே நாளைக்கு ஜோஹோ மீட்டிங்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் என்ன உச்சம் அண்ட் இங்கேருந்து எங்கே போக போகுது அண்ட் என்ன செக்டர்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன ஸ்டாக்ஸ் நல்லா இருக்குது அண்ட் அடுத்த வருஷத்துக்கு ஹோல் இயருக்கு என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் நம்ம பிளான் பண்ணலாம். இதை பண்ணலாமா கேட்டால் ஓரளவுக்கு நம்ம பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 monthsக்கு. நடுப்புற ஏதாச்சும் பேட் நியூஸ் வந்துச்சுன்னா அது அப்புறமா இருக்கட்டும். பட் ஓவரால் பிளானிங் நம்ம பண்ண முடியும். டெஃபினட்டாக நாளைக்கு சாயந்தரம் உங்களை 6 மணிக்கு அங்கே சந்திக்கலாம். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் எங்கள் கால் சென்டருக்கு கால் பண்ணுங்க 9444468888க்கு. இன்னைக்கு நம்ம பவர் செக்டார் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லாஸ்ட் ஒரு 6 to 8 மாதம் பவர் செக்டார் பத்திக்கிட்டு போகுது. இன் பர்டிகுலர் லாஸ்ட் 2 months எல்லாம் பாய் போட்டு லாஸ்ட் 8-10 வருஷம் தூங்கிட்டு இருந்த ஸ்டாக்லாம் ஏஞ்சி நிற்குது. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆர் பவர், ஜேபி பவர், நிறைய ஸ்டாக்ஸு. ஸோ இவங்க எல்லாருமே ஏன் ஏறுது? நீங்கள் ரீசெண்டாக எடுத்து பாருங்கள். ரீசெண்டாக வேணாம், லாஸ்ட் 3 yearsஸாக நீங்கள் எடுத்து பாருங்கள். டாடா பவர்ஸ் 10x கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட் 10xல அதோட ஜாஸ்தி கொடுத்துருக்கு. ஐ திங்க் 12x கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் ஓடுது? ரைட். இப்போ ரீசெண்டாக நீங்கள் அதானி கிரீன் எடுத்துங்க, அதானி டிரான்ஸ்மிஷன் எடுத்துங்க, அதானி பவர் எடுத்துங்க. நிறைய பவர் ஸ்டாக்ஸு தார்மாராக ஏறிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நிறைய இருக்குது. மெயின்லி இந்தியாவில் பவர் டிமாண்ட் எக்கச்சக்கமாக ஏறப்போகுது. இதுக்கு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு போகிறனால அதுக்கு நிறைய சார்ஜிங் கொஸ்டின் தேவைன்னு. அது தனி கதை. அதுக்கு கவர்மெண்ட் தெளிவாக 4-5 விதத்தில் பிரித்து வச்சுட்டாங்க. வெறும் எலக்ட்ரிக் மட்டும் வச்சு பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் லித்தியம் பேட்டரி உலகம் பூரா ஒரு திண்டாட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வெறும் லித்தியம் கிடையாது, அவங்க எத்தனாலும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, மீத்தேனும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, பயோகேஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மல்டிபிள் இதில் போயிட்டு இருக்கு. பவர் டிமாண்ட் மோஸ்ட்லி ஃபார் மேனுஃபேக்சரிங் செக்டருக்கோசரம் தேவை இருக்கு. இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பெரிய லெவலில் ஆக போகுது. அண்ட் அந்த பர்டிகுலர் ஸ்ப்ரவுட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்க்கோசரம் பெரிய லெவலில் பவர்ஸ் தேவைப்படுது. இன்னைக்கு டேட்டில் 2023 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்தியாவோட டோட்டல் கெப்பாசிட்டி ஆர் இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறது 430 GHz. ரைட். பெரிய விதம். இதில் நம்ம க்ளோஸ் டு அபவுட் 250 GHz கிகாவாட்ஸு. கிகாவாட்ஸ் ட்ரெடிஷ்னல் வே, நம்ம ஹைட்ரோ தெர்மல் அது மாதிரி. ஒரு 180 GHz நம்ம அன்ட்ரெடிஷ்னல், நம்ம இந்த சோலாரு, விண்ட் பவரு அது மாதிரி இதில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த டிமாண்ட் தார்மாராக இன்க்ரீஸ் ஆகுது. சராசரியாக இப்போ நம்ம வருஷம் ஆட் பண்ணிட்டு இருக்கிறது 35 GHz நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம். பட் டிமாண்ட் இருக்கிறது 95 GHzக்கு. ரைட். ஞாபகம் வச்சுங்க, 95 இடத்துல நம்ம 35 தான் ஆட் பண்ணுறோம். மீதி இருக்கிற 60 என்ன பண்ணுறோம்? ஷார்ட்டேஜ். அப்போ எந்த அளவுக்கு பவர் இண்டஸ்ட்ரிக்கு தேவை இருக்குன்றது ஒன்று. ரெண்டாவது, நம்ம இதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் இல்லை, சிம்பிள் டேட்டா. இப்போ 2023ல் 430 GHzல இருக்கிறோம். நம்ம 2030ல் தேவை இருக்கிறது 1000 GHz. அப்போ அடுத்த 6 வருஷம், 2023 முடிஞ்சிச்சு, 24, 25, 26, 27, 28, 29, 30, சரியா? அந்த சமயத்துக்குள்ள நம்மளுக்கு க்ளோஸ் டு அபவுட் 1000 GHz தேவை. 6-7 வருஷத்துல 1000 சொன்னால் சராசரியாக 90-லேருந்து 95 GHz பவர்ஸ் தேவை இருக்கு. அப்போ இந்த பவர்ஸ் யார் எடுத்துட்டு வாங்க? எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. இல்லை எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சிம்பிளாக எடுத்துங்களேன், அதானி கிரீன் ஆர் அதானி குரூப் அவங்க $75 billion இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு டேட்டில் அவங்க $75 billion அடுத்த 7 வருஷத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு டேட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது 6,22,000 crores இன்வெஸ்ட்மெண்ட். என்னடா அதானிக்கு கவர்மெண்ட் கொடுக்குதா? தைரியம் இருக்கு, அவன் பண்ணுறான். உங்களுக்கு தைரியம் வந்துச்சுன்னா நீங்களும் பவர் பிளான்ட் போடுங்க. டெஃபினட்டாக ரிக்குவயர்மெண்ட், பெரிய ரிக்குவயர்மெண்ட் இந்தியாவில் தேவை இருக்குது. நீங்கள் உங்கள் ஓன் வீட்டுக்கு சோலார் பவர் பிளான்ட் போட்டாலும் அட்வான்டேஜ் தான். நிறைய விதத்தில் அட்வான்டேஜ் இருக்கும்.
ஸோ இந்த ஃபிகர் நான் வந்து கொடுத்துருக்குறேன். 1000 இருக்கு, 1000 தேவை, வெறும் 430 தான் இருக்கு, 35 தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், 95 தேவை. ஸோ அந்த டிமாண்ட் சப்ளை எங்கே போய் நிற்க போகுது, அப்போ பவர் செக்டார் என்ன மாதிரி சம்பாதிக்க முடியும்ன்றதான் மார்க்கெட் ரேலி ஆகுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப சிம்பிளாக ஃபார்வர்ட் லுக்கிங். அடுத்த வருஷம் என்ன சம்பாதிக்க போகிறோமோ அதுக்கான ரிவார்டு இப்போ கொடுத்துருவாங்க, இல்லை அடுத்த வருஷம் வர நஷ்டத்துக்கு இப்பயே வந்து கட் பண்ணிடுவாங்க. இந்த ஒரு ரீசன்னால் தான் எல்லா பவர் செக்டாருமே வந்து சூப்பராக வந்து ஏறி போயிட்டு இருக்கு. 2030 நம்ம வந்து 50% வந்து ரினியூவபிள் எனர்ஜியில் போக போகிறோம். இப்போ ரினியூவபிள் எனர்ஜி பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்குது. அப்போ ஓவரா நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அந்த செக்டாரில் தான் போக போகுது. சரி, நம்மளோட மேட்ருக்கு வரலாமே. ரொம்ப சிம்பிள், பவர் கம்பெனியை விட்டுருங்க, அதெல்லாம் தார்மாராக ஏறிடுச்சு. ஆர்இசி உங்களுக்கு தெரியும், நான் வந்து முந்தா நேத்தா நான் வந்து சொல்லியிருந்தேன், ஆர்இசி, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், பிஎஃப்சி இதெல்லாம் ஆட்டம் முடிஞ்சிருச்சு. பயங்கரமான ஒரு ரேலி ஆயிடுச்சு. அது கரெக்ஷன் வந்து தான் ஆகணும். கரெக்ஷன் வந்து ஒரு ஸ்டெபிலைசேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறமா மேலே போகும்போது நம்ம ரீஎன்டர் பண்ணிக்கலாம். பட் டெஃபினட்டாக அது வந்து ஒரு புல் பேக் ரேலி வரணும். அதனால தான் முந்தா நேத்தே வந்து புக் பண்ணிவிடுங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ரிவர்சல்ன்றது. டெஃபினட்டாக பண்ண முடியும். எப்போ முந்தா நேத்தே வந்து நான் சொல்கிறேன் இதை வந்து கரெக்ஷனுக்கு ரெடின்னு சொல்லும் போதும் அடுத்த ஒரு 15 நாளில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, டாடா பவர் ஆகட்டும், ரிலையன்ஸ் பவர் ஆகட்டும், ஜேபி பவர் ஆகட்டும், நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நிறைய ரேலி கொடுத்துருச்சு. ரிலையன்ஸ், ஜேபி எல்லாம் சின்ன ஆளுங்க, இவங்களெல்லாம் ஓரத்தில் வச்சு வைங்க. தே ஆர் ஒன்லி 2 digit ஸ்டாக்ஸு. ஸோ டெஃபினட்டாக அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இவங்கள டேக் ஓவர் பண்ணுவாங்க, இவங்களாம் வரமாட்டாங்க, டேக் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேக் ஓவர் ரேலியில் தான் இது ஓடிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். பட் எப்பயுமே வந்து மெயினை விட்டுட்டு அதோட சபார்டினேட்டில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். அந்த இண்டஸ்ட்ரி வந்து எப்பயுமே வந்து சூப்பர் டூப்பராக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்களேன், ஆட்டோ செக்டாரில் பயங்கரமான ரேலி ஆச்சு. ஆனால் ரேலி ஆகாத லாஸ்ட் ஒரு 6 months ரேலி ஆனது வந்து ஆட்டோ ஆன்சிலரி. கரெக்டாக, ஒருத்தர் வந்து காரை விற்கிறாங்கன்னா காருக்கான காம்பனன்ட்ஸ் ஃபுல்லாக அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது இந்த ஆன்சிலரி தான் பண்ணுறாங்க. இவன் சூப்பர் டூப்பராக போகும்போதும் இவங்களும் தானே சூப்பர் டூப்பராக போவாங்க. இதே கான்செப்ட் தான் வந்து நம்ம பவர் செக்டாருக்கு. ஸோ பவர் செக்டாரில் பவர் டிரான்ஸ்மிஷன், பவர் ப்ரொடியூசர்ஸ் இவங்கள விட்டுருங்க. மீதி இருக்குல்ல, கேபிள் கம்பெனி, ரைட், டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரர்ஸ், ரெசிஸ்டர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். டிரான்ஸ்மிஷன் இருக்குது, ரினியூவபிள் எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு இப்போ சோலார் பவர் பிளான்ட் போடுறவங்கன்னு ஒன்று இருக்குது, சோலார் செல் மேனுஃபேக்சரிங்ன்றது இருக்குது, அதுக்கான சேவிங்கான பேட்டரின்றது ஒன்று இருக்குது, இன்வெர்டர்ஸ்ன்றது ஒன்று இருக்குது. ஸோ இது மாதிரி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் பதிவு வந்து ஒரு ஹிண்ட்டுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பண்ண முடியும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் ஃபுல் லிஸ்ட்டை வந்து நம்ம மிக விரைவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு செக்டாருக்கான ஒரு ஐடியா. இந்த ஐடியாவில் நீங்கள் என்ன சம்பாதிக்க முடியுன்றது முடிவு பண்ணுங்கள். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சாயந்தரம் 6 மணி to 9 மணி நம்ம ஜோஹோ மீட்டிங்கில் சந்திப்போம். நன்றி.